ஸோ இந்த கேபிள் அவங்களே கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இதோட டாப் எண்ட் இது வந்து ஸ்போர்ட்ஸ் லைன். இதோட டாப் எண்டில் வந்து இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் வந்துடும் இந்த இடத்துல. அண்ட் தென் இது தாங்க நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பாட்டில் வந்து இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணி, இது வந்து ஹோல்டரு. நம்ம டிரைவிங் அப்போ நம்ம பாட்டில் எடுத்து கேப் ஓப்பன் பண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைஸ் இருந்ததுன்னா அப்படியே இங்கே வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். பட் இந்த மாதிரி சைஸ் எனக்கு கிடைக்கல, என்கிட்ட இருக்க பாட்டில் இல்லை. நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் பாக்ஸ். அப்புறம் இந்த லைட் நான் ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சன்ரூஃப் இருக்குப்பா. இதுக்கு பார்க்கலாம். சன்ரூஃப்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியாச்சு. இதுவரையும் நான் வாங்கி ஒரே ஒரு தடவை தான் சன்ரூஃப் சும்மா டெஸ்டிங்க்கு ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். சன்ரூஃபே ஆக்சுவலி தேவைப்படாது நம்ம ஊருக்கு, ஓப்பனாக சொல்ல போனால். இதுதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சன்ரூஃப் இல்லாத கார் வாங்கலான்னு பார்த்தா ஃபார் ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் வந்து மேண்டேட்ரியாக கொடுத்துட்டாங்க. மேனுவலில் தான் எனக்கு தெரிஞ்சு சன்ரூஃப் வித்தவுட் சன்ரூஃப் ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இது ஒரு ஃபியூச்சராக வந்திருக்கு. பையன் வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த சீட் கவர் வந்து நான் போட்டேன். இதை நான் கஸ்டமைஸ் பண்ணேன். அப்புறம் வந்து அவங்க தே ஹவ் கிவன் இந்த மேட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து நமக்கு கரியரில் வந்து ஏசி எடுத்து வந்துடுவீங்க. இந்த இடத்துல அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரியர் ஏசி வெண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் நான். கேபின் வியூ யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்ட் டசன்ட் லுக்ஸ் ப்ரீமியம். எனக்கு வந்து ஓகேவா அந்த மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து மாடல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது டேஷ்போர்ட். இது வந்து நார்மல் டேஷ்போர்ட் ஃபீல் மாதிரி தான். வெளிலேருந்து பார்க்கும்போது கார் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உள்ள இன்டீரியர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. நாட் டூ சூப்பர், நாட் டூ பேட்னு அப்படின்னு இல்லை. லைக் ஓகேவாக இருக்குது. பின்னாடி வந்து கம்ஃபர்டபுளாக நான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடத்துல உட்காரலாம், இங்கேயும் உட்காரலாம். பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். அண்ட் தென் ரியர் ஏசி வெண்ட் வந்து இடிக்கும். அண்ட் தென் இந்த ரெண்டு ஸ்கோடாவோட இது வந்து பில்லோ வந்து ஒரு 2 கொடுத்துட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறம் வந்து இது கொடுத்தாங்க, இந்த ஷீல்டு, இந்த சன்ஷேடு வந்து ரியரோட 2 விண்டோக்கும் வந்து ஆக்சுவலி கொடுத்துட்டாங்க. ஸோ பின்னாடி வந்து நான் 6 ஃபீட்டு எனக்கு இடிக்கல. ஆக்சுவலி எனக்கு வந்து கேப் இருக்குது. அண்ட் தென் லெக் ரூமும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. ஸ்பேஸ் இங்கே பார்த்தீங்களா? ஸோ என்னோடய முட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு இருக்குது. கம்ஃபர்டபுளாக நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன். 6 ஃபீட் ஹைட்டு. ஸோ இதுவும் இடிக்கல, கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ பின்னாடி 6 ஃபீட் இருந்தால் கூட 2 பேர் தாராளமாக உட்காரலாம். ஆனால் சென்டரில் வந்து 6 ஃபீட் உட்காரது கஷ்டம். எப்படி லீனாக இருந்தாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம். ஸோ அவங்களுக்கும் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. ஹெட் ரெஸ்ட் வேண்டாம் அப்படின்னா லைக் நம்மளுக்கு இது கப் ஹோல்டர் மாதிரியும் கொடுத்துட்டாங்க. ஓகே, பின்னாடி பார்த்தாச்சுல. அண்ட் தென் டோர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி டாட்டாவோட பில் குவாலிட்டி வந்து எனக்கு டாப் நாச். அதே மாதிரி வந்து ஸ்கோடாவோட பில் குவாலிட்டி வந்து இட்ஸ் ஈக்குவல் டு இட். ஆக்சுவலி இதுவும் 5 ஸ்டார் ரேட்டிங் தான். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான டோர். ஆக்சுவலி நம்ம தள்ளுறதே வந்து கொஞ்சம் 1 2 3 இவ்வளோ தான் திறக்கும். 3rd லேயரு, இது மேலே திறக்க முடியாது. ஸோ இது தாட்டை போட்டு திறந்தோடனே டோர் டக்குன்னு திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பாருங்கள். தென் ஃபைனலி இந்த மாதிரி 3 லேயர்ஸ் வச்சுக்கலாம்.
ஆரன் கூட டீசெண்டாக தான் இருக்குது. யார் அது ஆரன் சரியாக அடிக்காதுன்னு நிறைய வீடியோஸில் சொன்னாங்க. ஆக்சுவலி அது இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ்னு சொன்னாங்க. ஏசி அண்ட் ஆரன்லாம் சரியாக அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ஐ நான் பழைய வீடியோ எதாவது பார்த்தேன்னா தெரியல. ஆனால் 25 மாடல் இல்லை மைலேஜ் வந்து கான்ஸ்ன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்.